பிரேக்கிங் நியூஸ், அரசியல் அதிர்ச்சி. என்ன வேல்முருகன் சார், ஏன் மீடியாவை கூப்பிட்டீங்க? என்ன ஆச்சு, இப்படி விபரீத முடிவு எடுத்து விட்டீங்க? நான் டிஎம்கே கூட்டணி கட்சியில் இருந்து வெளியேறிவிட்டேன். அதை அறிவிக்க தான் உங்களை அழைத்தேன். ஏன் வெளியேறிவிட்டீர்கள்? என்ன காரணம்? என் கோரிக்கைகளை ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை, அதனால் தான் வெளியேறினேன். உங்க கோரிக்கை என்ன? உங்க காரணம் என்ன? டிஎம்கே மற்றும் எனது அரசியல் செயல்பாடுகளில் அதிகாரிகளின் ஆதிக்கம் நிறைந்துள்ளது. புரியல, புரியும்படி சொல்லுங்க மக்களுக்கு. அரசியல் அதிகாரிகள் முதலமைச்சர் ஸ்டாலினை சுயமாக சிந்திக்க விட மாட்டாங்க. இல்லையே, நீங்க நியூஸ்ல வேற மாதிரி சொன்னீங்களே. இந்த செய்தி மிகவும் முக்கியமானது. என்ன சொன்னேன்? ஸ்டாலின் அரசு செய்த குற்றங்கள், மணல் திருட்டு, கொலை, கொள்ளை, ஊழல், கற்பழிப்பு, கஞ்சா, அபின் மாத்திரை அனைத்திற்கும் என்னிடம் ஆதாரம் இருக்கு. ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் மணல் திருட்டு, கொலை, கொள்ளை, ஊழல், அதை பார்த்து என் நெஞ்சம் பொறுக்கவில்லை. அதனால் கொதித்து எழுந்து விட்டேன். ஏன் சார், இது குற்றம் என்று இப்போதுதான் உங்களுக்கு தெரிகிறதா? இத்தனை ஆண்டுகள் எங்க போனீங்க? இது தெரியாமலா டிஎம்கே உடன் கூட்டணியில் இணைந்தீர்கள்? அது எங்கள் உத்தி, மக்கள் நலன் கருதி. இப்போ உங்க காரியம் வேலைக்கு ஆகலன்னு ஃபைல்ல தூக்கிட்டு வந்துட்டீங்க. இது நியாயமா? இல்ல, இது முற்றிலும் போய். முட்டு கொடுக்காதீங்க சார். நான் யாருக்கும் முட்டு கொடுக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இப்ப மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பாருங்க. மிகிடன் மொபைல் காட்டுறது. இந்த வீடியோவை பாருங்க. என்னையா கட்சி நடத்துறீங்க நீங்க? முதல்ல உன்னை தலைவன் சொல்ல சொன்னீங்க, அப்புறம் புள்ளைய சொல்லத சொன்னீங்க, அதுக்கப்புறம் அவனோட புள்ளைய சொல்ல சொல்வீங்க. இதுதான் வேலையா உங்களுக்கு? காலம் முழுக்க உங்க கொடிய புடிச்சுக்கிட்டு உங்க குடும்பத்துக்கு கும்பால் போட்டுட்டு இருந்தா நாங்க எப்படி தலைவனாகிறது? எங்களுக்கெல்லாம் பதவி ஆசை வரவே கூடாதா? இல்ல, இது முற்றிலும் போய். யார் இப்படி சொன்னது? சோசியல் மீடியால தான் சார் பேசிக்கிறாங்க. உண்மையே சொல்கிறேன், அது மட்டுமே முக்கிய காரணம் இல்ல. வேற என்ன சார்? டிஎம்கே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் எங்களின் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை, அலட்சியமாக நடத்தப்பட்டோம். இத்தனை நாள் டிஎம்கே முட்டு கொடுத்திருந்தீங்க, இப்ப போட்டு கொடுக்க வந்துட்டீங்க. இது நியாயமா? நீங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நாங்க எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல, நடுநிலையான கருத்து மட்டும். ஓகே, புரிகிறது. டிஎம்கே செய்த தவறுகளை சொல்ல வந்தேன். சரி, சொல்லுங்க. இப்ப சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய நேரம் வரும்போது சொல்வேன். எப்போது வரும்? பார்ட் 2 வீடியோல வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. பார்ட் 2க்காக காத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.